வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக ரயில் டிக்கெட் புக் செய்திருக்கிறீர்கள். சிறிது நேரம் கழித்து டிக்கெட்டை பார்த்தால் WL என்று வருகிறது. உடனே இப்போது என்னால் பயணம் செய்ய முடியாதா என்று தோன்றலாம். கவலைப்பட வேண்டாம். இன்று வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை மிகவும் எளிமையாக புரிந்துகொள்வோம். ஒரு ரயிலில் உள்ள அனைத்து சீட்களும் நிரம்பிய பிறகு இந்தியன் ரயில்வேஸ் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வழங்கும். அதாவது இப்போது உங்களுக்கு கன்ஃபர்ம் சீட் கிடைக்கவில்லை. ஆனால் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. சில பயணிகள் தங்கள் டிக்கெட்டை கேன்சல் செய்தால் உங்கள் வெயிட்டிங் நம்பர் முன்னேறும். அப்போது உங்கள் டிக்கெட் கன்ஃபர்ம் ஆகலாம். இப்போது வெயிட்டிங் லிஸ்டின் முக்கியமான டைப்புகளை பார்ப்போம். முதலில் JNWL, அதாவது ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட். இது மிகவும் பொதுவாக காணப்படும் வகை. ரயிலின் தொடக்க ஸ்டேஷன் அல்லது பெரிய ஸ்டேஷனில் இருந்து டிக்கெட் புக் செய்தால் இது கிடைக்கும். பொதுவாக இதற்கு கன்ஃபர்ம் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது RLWL, அதாவது ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட். இது இடைப்பட்ட சில ஸ்டேஷன்களில் ஏறும் பயணிகளுக்கு வழங்கப்படும். இதன் கன்ஃபர்மேஷன் வாய்ப்பு பொதுவாக JNWL ஐ விட குறைவாக இருக்கும். அடுத்தது PQWL, அதாவது பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். இதில் பல ஸ்டேஷன்கள் ஒரே சீட் கோட்டாவை பகிர்ந்து கொள்கின்றன. அந்த கோட்டாவில் டிக்கெட்டுகள் கேன்சல் ஆனால் மட்டுமே கன்ஃபர்ம் ஆகும் வாய்ப்பு இருக்கும். அடுத்தது RQWL, அதாவது ரிக்வெஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட். சாதாரண கோட்டாவில் சீட் கிடைக்காதபோது இது வழங்கப்படும். இதில் கன்ஃபர்ம் ஆகும் வாய்ப்பு பொதுவாக குறைவாக இருக்கும். கடைசியாக TQWL, அதாவது தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட். தட்கால் டிக்கெட்டுகள் முழுவதும் புக் ஆன பிறகு இது வரும். தட்கால் பயணிகள் டிக்கெட்டை கேன்சல் செய்தால் மட்டுமே இது கன்ஃபர்ம் ஆகும் வாய்ப்பு இருக்கும். இப்போது கன்ஃபர்மேஷன் வாய்ப்பை புரிந்துகொள்வோம். உங்கள் டிக்கெட்டில் WL1 முதல் WL10 வரை இருந்தால் ரயில் ரூட் மற்றும் பயண சீசனை பொறுத்து கன்ஃபர்ம் ஆகும் வாய்ப்பு பொதுவாக நல்லதாக இருக்கும். WL11 முதல் WL30 வரை இருந்தாலும் போதுமான டிக்கெட்டுகள் கேன்சல் ஆனால் கன்ஃபர்ம் ஆகலாம். WL30 க்கு மேல் இருந்தால், குறிப்பாக விடுமுறை நாட்கள், பண்டிகை காலங்கள் மற்றும் கூட்டம் அதிகமான நேரங்களில் கன்ஃபர்ம் ஆகும் வாய்ப்பு பொதுவாக குறைவாக இருக்கும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்ஃபர்மேஷனுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது எப்போதும் டிக்கெட் கேன்சலேஷன் மற்றும் சீட் அவைலபிலிட்டியை பொறுத்தே இருக்கும். உங்கள் PNR ஸ்டேட்டஸை அடிக்கடி செக் செய்யுங்கள். அப்போது உங்கள் டிக்கெட் இன்னும் வெயிட்டிங் லிஸ்டிலா, RACக்கு போய்விட்டதா அல்லது கன்ஃபர்ம் ஆனதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம். ஷார்ட் பிரிப்பரேஷன் ஆன பிறகும் உங்கள் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்டிலேயே இருந்தால் அது ரயில்வே விதிகளின்படி தானாகவே கேன்சல் செய்யப்படும். அதன் பிறகு ரீஃபண்ட் செயல்முறை தொடங்கும். அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்துவிட்டது என்று கவலைப்பட வேண்டாம். பல டிக்கெட்டுகள் பயணத்திற்கு முன்பே கன்ஃபர்ம் ஆகிவிடும். உங்கள் டிக்கெட் ஸ்டேட்டஸை தொடர்ந்து செக் செய்து கொண்டே இருங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.